So now we have seen pisciculture in detail. எப்படி வந்து fishes வந்து fresh water and marine waterல வந்து culture பண்றாங்க, different types of ponds used and different varieties of fishes and nutritional value of fish இதெல்லாமே பார்த்தோம். Next வந்து prawn culture. Prawn culture அப்படிங்கிறது வந்து பேர்லயே இருக்கு, cultivation of prawns. So one of the most economically important shellfish resources of India are prawns. So prawn வந்து shellfish resourceல வந்து வருது, அதாவது வந்து மேல வந்து shell இருக்கக்கூடிய type of fishesல வந்து prawn வந்து வருது. They are of great demand both in the local and international market. நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் ப்ரான்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அதனால வந்து இது வந்து ரொம்பவே எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியா. Due to their great taste, they are a cherished delicacy to be served as food. So prawns வந்து ஃபுட்டா குக் பண்ணதுக்கு அப்புறமா it provides good taste. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு உணவா வந்து prawn வந்து இருக்கு. In view of their popularity and marketing avenues in foreign countries, there is a need for developing advanced technology and intensify prawn culture in India. So international marketல வந்து ப்ரான்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால இந்தியால அது வளரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். ப்ரானை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து இப்போ இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரான் கல்ச்சர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் ஷெல்ஃபிஷ் ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க, ப்ரான் கல்ச்சரோட டைப்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். First on the types of prawn culture, a number of species of prawns of different sizes are found distributed in water resources. Only those prawns which are good in size, weight and available in plenty and easily cultivable are commonly selected for prawn culture on commercial basis. ஸோ நம்மளோட வாட்டர் ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய ஸ்பீஷஸ் ஆஃப் ப்ரான்ஸ் வந்து இருக்கு. இதில் வந்து எந்த ப்ரான்ஸ் வந்து நல்ல சைஸ், வெயிட், அதுக்கப்புறமா வந்து அதிக அளவில் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஈஸியாக கல்டிவேட் பண்ணக்கூடிய ப்ரான்ஸ், இது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி அந்த ப்ரான்ஸை வந்து கமர்ஷியல் பேசிஸில் வந்து தே ஆர் கல்ச்சரிங். ஸோ ப்ரான் கல்ச்சர் வந்து ஃபிஷ் கல்ச்சர் மாதிரியே மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர், ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர்னு இருக்கு. மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தி ரியரிங் ஆஃப் மெரைன் பீனேட் prawn is called marine prawn culture or shrimp culture. So இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உப்பு தண்ணியில வளரக்கூடிய prawns, அந்த prawnsஐ வந்து கல்ச்சர் பண்றது தான் வந்து marine prawn culture or shrimp culture அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து என்ன ஸ்பீஷஸ் வந்து கல்ச்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா Pinus indicus and Pinus monodon, இந்த ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான்ஸ் தான் வந்து இந்த மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர்ல வந்து கல்ச்சர் பண்ணி வளர்க்குறாங்க. இந்த பிக்சர் தான் வந்து பினிஸ் மோனோடான் என்ற ப்ரானோட பிக்சர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது லேக், ரிவர், டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ், பாண்ட்ஸ் இதுலலாம் வந்து வளர்க்கக்கூடிய ப்ரான்ஸ் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா Macrobrachium rosenbergi and Macrobrachium malcolmsoni இந்த ரெண்டு ஸ்பீஷஸ் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து கல்ச்சர் பண்றாங்க. இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா Macrobrachium rosenbergiயோட அந்த ஸ்பீஷஸ் ஆஃப் த ப்ரானோட பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். ப்ரான் கல்ச்சருக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்றாங்க. Seed collection and hatchery method. Second type வந்து paddy cum prawn culture method. So prawn cultureக்கு வந்து 2 methods யூஸ் பண்றாங்க. First method is seed collection and hatchery method. Second வந்து paddy cum prawn culture method. So first method, seed collection and hatchery method பார்க்கலாம். The larvae and juveniles obtained by collection from natural resources, estuaries and backwaters, or by hatchery methods. They are reared and grown into adults. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து seed collection and hatchery method. Seed collection அப்படின்றது என்னன்னா இந்த ப்ரானோட லார்வா,
ப்ரான் வந்து குட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த குட்டியை வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ்ல இருந்தும் அப்படி இல்லைன்னா ஹேச்சரி மெத்தட்ஸ் இருந்தும் கலெக்ட் பண்ணி அதை வந்து வளர்க்குறது தான் வந்து சீட் கலெக்ஷன். சீட் கலெக்ஷன் அப்படிங்கிறது ப்ரானோட குட்டியை வந்து நேச்சுரல் வாட்டர் பாடியில வந்து இருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வளர்க்குறது. ஹேச்சரி மெத்தட் அப்படின்றது வந்து என்னன்னா, ப்ரானை வந்து இந்த மாதிரி குட்டி போட வைப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல வந்து மேல் ப்ரான் ஃபீமேல் ப்ரானை வைக்கும் போது அது வந்து இந்த ஹேச்லிங்ஸ் வந்து போடும். அதுதான் வந்து ஹேச்சரி மெத்தட்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸை வச்சு நிறைய ஹேச்சரியில வந்து இந்த குட்டியை மட்டும் போட வைப்பாங்க. அந்த குட்டியை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரான் கல்ச்சர் ஃபார்ம்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அங்கேருந்து கலெக்ட் பண்ணுற இந்த ஜுவனைல்ஸ் ஆர் லார்வே, அதுக்கப்புறமா நேச்சுரல் ரிசோர்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுற இந்த லார்வே, இது எல்லாத்தையும் வந்து அடல்ட்ஸாக வந்து வளர்ப்பாங்க. நல்ல பெரிய ப்ரானா வந்து வளர வைப்பாங்க. இதுதான் வந்து சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடி கம் ப்ரான் கல்ச்சர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கலி கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இட் இஸ் தி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ப்ரான் கல்ச்சர் ப்ராக்டிஸ்ட் இன் கேரளா. கேரளால ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர் தான் பேடி கம் ப்ரான் கல்ச்சர். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லோ லையிங் பேடி ஃபீல்ட்ஸ் அலாங் தி கோஸ்டல் ஏரியாஸ் சர்வ் ஆஸ் சூட்டபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் ப்ரான் கல்ச்சர். Prawns are cultured in these fields after the harvest of paddy. So coastal ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற பேடி ஃபீல்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் பேடி க்ரோ ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேடி ஃபீல்டில் வந்து தண்ணி நிரப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேடி கம் ப்ரான் கல்ச்சர். நெக்ஸ்ட் we are going to see wormy technology. Wormy technology அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். The awareness of organic matter and concept of sustainable agriculture is gaining importance among our farmers in the recent years to produce good quality crops. Maintenance of soil organic matter is very important for sustainable productivity and this is attained by wormy technology. ஸோ நம்மளோட பிளான்ஸ் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஆர்கானிக் மேட்டர், அதாவது நல்ல உரம் வந்து தேவை. அந்த உரம் இருந்தால் தான் வந்து பிளான்ஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ அதுதான் வந்து சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சருக்கு உதவும். சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர்னா நீண்ட நாள் வந்து அதே சாயிலில் தொடர்ந்து வந்து கல்டிவேட் பண்ணுறது, அதுதான் சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த ஆர்கானிக் மேட்டர், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து வெர்மி டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜிலேருந்து வந்து அட்டைன் பண்ணுறாங்க. என்னது அது வெர்மி டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெர்மி கல்ச்சர் அப்படின்றது என்னன்னா, cultivation of earthworms and using them for the production of compost from natural organic waste. So vermiculture அப்படிங்கிறது என்னன்னா, cultivation of earthworm, மண்புழுவை வந்து கல்டிவேட் பண்றது தான் வந்து வெர்மிகல்ச்சர். எதுக்காக இந்த மண்புழு வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்வார்ம் வந்து என்ன பண்ணோம்னா சாயில்ல இருக்கிற நேச்சுரல் ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு அது வந்து மண்ணுக்கு வந்து உரமா வந்து கொடுக்கும். அதனோட ஃபீக்கஸ், அதாவது வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து வெளியேற்றக்கூடிய அந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் வந்து சாயிலை வந்து நல்லாவே உரம் ஊட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எர்த்வார்மை வந்து கல்ச்சர் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் ஸ்பீஷஸ் யூஸ்ட் ஃபார் வெர்மிகல்ச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ், இந்தியன் ப்ளூ வார்ம், ஈசினியா ஃபெட்டிடா ரெட் வார்ம்ஸ் and Eudrilus eugeni, African night crawler. ஸோ இந்த 3 ஸ்பீஷஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெர்மிகல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 ஸ்பீஷஸ் தான் வந்து வெர்மிகல்ச்சரில் வந்து கல்டிவேட் பண்ணி க்ரோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ வெர்மி கம்போஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் விச் கேன் கன்வெர்ட் பயோ வேஸ்ட் இன்டு நியூட்ரியன்ட் ரிச் ஆர்கானிக் மேன்யூர் பை யூசிங் எர்த்வார்ம்ஸ். ஸோ நம்ம எல்லாமே ரீசெண்ட் டைமில் கேள்விப்பட்டிருப்போம் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் பல்சஸ் இதெல்லாம் கூட இப்போ வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது.
ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றத எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாயில், பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாயிலில் இருக்கிற அந்த சாயில் வந்து இந்த வெர்மி கம்போஸ்டிங் மூலமாக தான் எடுக்கிறாங்க. வெர்மி கம்போஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எர்த்வார்ம்ஸ் வந்து அந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் அது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்க்ரீஷன் இருக்கு இல்லையா, அது வந்து சாயிலில் மிக்ஸ் பண்ணால் தட் பிகம்ஸ் அ பியூட்டிஃபுல் நியூட்ரியன்ட் ரிச் சாயில் ஃபார் த பிளான்ட்ஸ் டு க்ரோ. ஸோ இதுதான் வந்து வெர்மி கம்போஸ்டிங்கில் பண்ணுறாங்க. ஸோ இந்த எர்த்வார்ம் வந்து என்ன பண்ணுன்னா, இட் ஃபீட்ஸ் ஆன் தி ஆர்கானிக் waste and excrete it in digested form known as castings. The compost is generally called vermicompost. So நல்ல ஆர்கானிக் மேட்டர், அதாவது வந்து நம்மளோட நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ், அந்த வேஸ்ட் ஆகிற அந்த டீகம்போஸ்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சாயில் ஓட கலந்து இந்த எர்த்வார்மையும் அதுக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த எர்த்வார்ம் என்ன பண்ணுன்னா, அந்த ஆர்கானிக் மேட்டர், அந்த டீகே ஆகிற அந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் சாப்பிட்டு அது வந்து எக்ஸ்க்ரீஷன்னா வந்து வெளியே வந்து கழிவுகளை வெளியேற்றும். அதுக்கு பேர் காஸ்டிங் சொல்றாங்க. இந்த காஸ்டிங் வந்து தான் வந்து அந்த சாயிலை வந்து நல்லா வந்து நியூட்ரியன்ட் ரிச்சா மாற்றும். ஸோ அந்த கம்போஸ்ட்டை வந்து வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெர்மி கம்போஸ்ட் இஸ் தி எக்ஸ்க்ரீட்டா which is a fine granular organic matter formed by the decomposition of organic materials by the earthworm. It is an ideal fertilizer for the soil. So நீங்க வந்து மழை காலத்துலலாம் வந்து ஒரு சாயில் சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப வந்து ஃபைன் பார்ட்டிக்கலாக வந்து குட்டி குட்டியாக ட்ராப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாமே வந்து எர்த்வார்ம் போட்ட அந்த ட்ராப்பிங்ஸ் தான். அது வந்து மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் சாப்பிட்டு அதை வந்து அந்த கழிவாக வந்து வெளியே ஏற்றும். ஸோ அந்த ட்ராப்பிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து பிளான்ட்டுக்கு வந்து உரமாக ஃபர்டிலைசராக போடும்போது பிளான்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாவே வளரும். ஸோ இதுதான் வந்து வெர்மி கம்போஸ்ட். இட் இஸ் தி எக்ஸ்க்ரீட்டானா எர்த்வார்ம் சாப்பிட்டு வெளியேற்றக்கூடிய கழிவு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரானுலார் ஆர்கானிக் மேட்டராக இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு பை தி டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் பை தி எர்த்வார்ம். ஸோ திஸ் இஸ் வெர்மி கம்போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வெர்மி கம்போஸ்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த எர்த்வார்ம் வந்து எந்தெந்த மெட்டீரியலெல்லாம் வந்து ஃபர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணும், எதெல்லாம் வந்து டீகம்போஸ் பண்ணும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்மி கம்போஸ்டிங் மெட்டீரியல்ஸில் வந்து பாருங்க, பயாலஜிக்கலி டீக்ரேடபிள் ஆர்கானிக் வேஸ்ட் ஆர் யூஸ்ட் அஸ் பொட்டென்ஷியல் ஆர்கானிக் ரிசோர்சஸ் ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். அதாவது எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து பயாலஜிக்கலாக டீக்ரேட் ஆகுமோ, எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து நேச்சுரலாகவே வந்து டீக்ரேட் ஆகுமோ அந்த ஆர்கானிக் வேஸ்ட் தான் வந்து பொட்டென்ஷியல் ஆர்கானிக் ரிசோர்சஸ் ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். அதாவது எதெல்லாம் நேச்சுரலாக டீக்ரேட் ஆகாதோ, எதெல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து டீக்ரேட் ஆகாதோ, அதாவது பிளாஸ்டிக்கு அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. எதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக டீக்ரேட் ஆகும், என்விரான்மெண்டலி டீக்ரேட் ஆகுமோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து, அந்த வேஸ்ட் தான் வந்து ஆர்கானிக் ரிசோர்சஸ் ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், crop residue, vegetable waste, sugarcane trash. ஸோ அக்ரிகல்ச்சரல்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து இதுக்கு வெர்மி கம்போஸ்டிங்க்கு ரிசோர்ஸ் தான். நெக்ஸ்ட் கிராப் ரெசிடியூஸ், கிராப்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டும், ரைஸ் ஸ்ட்ரா, டீ வேஸ்ட், சீரியல் அண்ட் பல்ஸ் ரெசிடியூஸ், ரைஸ் ஹஸ்க், டொபாக்கோ வேஸ்ட், காயர் வேஸ்ட், இது எல்லாமே வந்து வெர்மி கம்போஸ்ட்க்கு யூஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீஃப் லிட்டர், மரத்துலேருந்து உதிர்ற இலை, அந்த இலை குப்பைகள். அப்புறம் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட். அதுக்கப்புறம் அனிமல் வேஸ்ட். அனிமல் வேஸ்ட்டில் வந்து கேட்டில் டங், போல்ட்ரி ட்ராப்பிங்ஸ், பிக் ஸ்லரி, கோட் அண்ட் ஷீப் ட்ராப்பிங்ஸ். ஸோ இந்த கேட்டில், போல்ட்ரி, பிக், கோட் அண்ட் ஷீப் இதெல்லாம் போடக்கூடிய அந்த வேஸ்ட் டங் இதெல்லாமே கூட தான்
ஆர்கானிக் ரிசோர்சஸ் ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். அதுக்கப்புறம் பயோகேஸ் ஸ்லரி, பயோகேஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்லரி, இது எல்லாமே வந்து வெர்மி கம்போஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். இது எல்லாத்தையும் தான் வந்து இந்த எர்த்வார்ம் வந்து சாப்பிடும். சாப்பிட்டுட்டு எக்ஸ்க்ரீட்டாவாக வந்து வெளியே அனுப்பும்போது அந்த எக்ஸ்க்ரீட்டாவை தான் வந்து நம்ம காஸ்டிங்ஸ் ஆர் வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெர்மி கம்போஸ்ட் இட்ஸ் very ideal for the plants to grow well. So next வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வெர்மி கம்போஸ்டிங் வந்து பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். வெர்மி கம்போஸ்டிங் பை பின் மெத்தட்ல எப்படி வந்து வெர்மி கம்போஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். It is the rearing of earthworms in a container or bin. So ஒரு பின்னோ இல்லைன்னா ஒரு பெரிய கண்டெய்னரோ எடுத்துப்பாங்க. அதுல வந்து எர்த்வார்மை வந்து வளர்ப்பாங்க. The container is half filled with bedding materials such as shredded cardboard leaves, paddy husk, chopped straw, sawdust and manure. Small quantity of soil and sand is added to provide necessary grit for the worms. ஸோ ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க. அந்த கண்டெய்னரில் வந்து பாதி வரைக்கும் என்ன போடுறாங்கன்னா இந்த ஆர்கானிக் வேஸ்ட் போடுறாங்க. அதாவது கார்ட்போர்டு, லீவ்ஸ், பேடி ஹஸ்க், சாப்டு ஸ்ட்ரானா அந்த வைக்கோல், அதுதான் ஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாடஸ்ட், மேன்யூர், இது எல்லாத்தையும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சாயில் அண்ட் சாண்ட் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த எர்த்வார்ம் வந்து ஊர்ந்து போகிறதுக்காக. அதுக்கப்புறமா the bedding material should be moistened by adding water that enables free movements of the worms. அதுக்கப்புறமா வந்து அந்த இவங்க போடுற அந்த bedding materialக்கு கொஞ்சமாக வாட்டர் போடுறாங்க. Next, the worms are gently placed and spread evenly on the bedding. So இந்த earthworm எல்லாத்தையும் எடுத்து அந்த bedding குள்ள விட்டுருவாங்க. The organic waste, kitchen waste, vegetable and fruit waste are added which are fed by the earthworms. So இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கலெக்ட் பண்ண ஆர்கானிக் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள், ஃப்ரூட் வேஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து அந்த பின்ல வந்து போடுறாங்க. Then the bed is covered with coconut leaves or gunny bags to conserve moisture, provide darkness and keep out of pests. So இந்த கண்டெய்னருக்கு மேல கோகனட் லீவ்ஸ், அதாவது தென்னை ஓலை, அதுக்கப்புறமா வந்து கனி பேக்ஸ், கோணிப்பை, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வச்சு அந்த பின்னை கவர் பண்ணிடுறாங்க. எதுக்குன்னா மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் டார்க்னஸில் தான் வந்து எர்த்வார்ம் வந்து ஃப்ரீயாக வந்து வெளியே வரும். அண்ட் அதுக்கப்புறம் பெஸ்ட்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக. And after a period of 60 days, the wastes are completely transformed into nutrient-rich materials that are excreted by earthworms known as worm castings. ஸோ 60 நாள் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அதில் போட்ட அந்த குப்பை, கழிவுகள், ஆர்கானிக் வேஸ்ட், இது எல்லாமே வந்து அந்த எர்த்வார்ம் வந்து சாப்பிட்டு ஃபுல்லாகவே காஸ்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் வார்ம் காஸ்டிங்ஸ். இந்த காஸ்டிங்ஸை எடுத்து ஆர்கானிக் மேன்யூராக வித்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து வெர்மி கம்போஸ்டிங். ஸோ இது வந்து எக்கனாமிக்கலி வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸ். இந்த வெர்மி கம்போஸ்டிங் பண்ணுறதுனால அந்த ஆர்கானிக் மேன்யூர் வந்து வேர்ல்ட் லெவலில் இப்போ பண்ணுற அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாமே வந்து இந்த வெர்மி கம்போஸ்டிங்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மேன்யூரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி நியூட்ரியன்ட் ரிச் மெட்டீரியல் ஃபார் க்ராப் கல்டிவேஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வெர்மி கம்போஸ்டிங் பின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் கிரேவல் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வார்ம் பெட்டிங் போட்டிருக்காங்க, அப்புறம் ஆர்கானிக் வேஸ்ட்டை போட்டுருவாங்க, அப்புறம் வார்ம்ஸ் அதில் விட்டுருவாங்க, மேலே வந்து லீஃப் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கானிக் வேஸ்ட்டும் வந்து அந்த வார்ம் காஸ்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து மேன்யூராக வந்து வித்துடுவாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் பார்க்கலாம். Vermicompost is dark brown in color and similar to farmyard manure in color and appearance. It is a rich source of nutrients essential for plant growth. It makes the soil fertile. So soil oda fertility increase பண்றதுக்கான எல்லா nutrientsம் இந்த vermicompostல இருக்கு. It improves the water holding capacity and helps to prevent soil erosion. So soil oda water holding capacity வந்து improve பண்ணுது, soil erosion prevent பண்ணுது. It contains valuable vitamins, enzymes and growth regulator substances for increasing growth, vigor and yield of plants.
ஸோ நிறைய வந்து growth பிளான்ட்டோட growth அண்ட் ஈல்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான விட்டமின்ஸ் என்சைம்ஸ் அண்ட் growth regulator substances இது எல்லாமே வந்து இந்த வெர்மி கம்போஸ்டில் இருக்கு. It enhances decomposition of organic matter in soil. So soil naturally வந்து decomposition வந்து enhance பண்ணுது. Next, vermicompost is free from pathogens and toxic elements. So vermicompost எந்த pathogen எதுவுமே கிடையாது, microorganismலாம் எதுவுமே கிடையாது, and toxic elements எதுவும் கிடையாது. And vermicompost is rich in beneficial microflora. So microorganisms அதாவது வந்து இந்த ஆர்கானிக் வேஸ்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டீகம்போஸ் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட்ல இருக்கு. அது எல்லாமே வந்து பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது விச் ஹெல்ப் ஃபார் தி என்விரான்மெண்ட் ஃபார் தி பிளான்ட் க்ரோத். அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய வெர்மி கம்போஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால தான் அது பிளான்ட் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது. நெக்ஸ்ட் we are going to see apiculture. ஏபினா பீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கல்டிவேஷன் ஆஃப் பீஸ் தான் வந்து ஏபிகல்ச்சர்னு சொல்கிறோம். ஸோ ஏபிகல்ச்சர் இஸ் தி ரியரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி. ஸோ நம்மளுக்கு ஹனி பீ கிட்டேருந்து என்ன கிடைக்குதுன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஹனி கிடைக்குது. இந்த ஹனிக்காக ஹனி பீயை வந்து கல்டிவேட் பண்ணுறது தான் ஏபிகல்ச்சர். இட் இஸ் ஆல்சோ கால் பீ கீப்பிங். இட் இஸ் அ ப்ராஃபிட்டபிள் ரூரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ரூரல் சைடில் வில்லேஜ் சைடில் வந்து இதை வந்து நிறைய பண்ணுறாங்க பிகாஸ் இட் ஈல்ஸ் குட் ப்ராஃபிட். அண்ட் ஹனிபீஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் பை ஃபார்மர்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹனி. ஸோ ஹனிபீஸை வந்து ஃபார்மர்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணி ஹனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ பார்க்கலாம். There are 3 types of individuals in a honeybee colony, namely the queen bee, the drones and the worker bees. Queen bee அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the largest member and the fertile female of the colony. ஒரு honeybee colony எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 types of bees இருக்கு. Queen bee, drones and worker bees. Queen bee அப்படின்றது தான் வந்து largest இருக்கிறதுலே largest member and அது வந்து fertile female, அதாவது வந்து முட்டை போடக்கூடிய ஒரு female member of the colony. They are formed from fertile eggs. அதாவது fertile eggsல இருந்து வரக்கூடிய அந்த இன்செக்ட் தான் வந்து குவீன் பீ. ஃபர்டைல் எக்ஸ்னா வந்து எக்கும் அந்த மேலோட ஸ்பெர்மோஸ் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த எக் வந்து முட்டை வந்து பொரிஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த இன்செக்ட் தான் வந்து குவீன் பீயா வந்து மாறுது. The queen is responsible for laying eggs in a colony. ஸோ ஒரு காலனியில் குவீன் பீயோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லே பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ட்ரோன்ஸ். ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are fertile males. ஸோ ஒரு காலனியில் இருக்கக்கூடிய மேல் மெம்பர்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ். They develop from unfertilized eggs. Sometimes வந்து இந்த queen bee போடக்கூடிய eggs வந்து unfertilized-ஆ இருக்கும். unfertilized-ஆ இருந்தாலும் அதுலேருந்து புரிஞ்சு வரக்கூடியதான் வந்து இந்த drones-ஆ வந்து ஆகுது. They are larger than the workers and smaller than the queens. So ஒர்க்கர் பீயோட பெருசா இருக்கும், பட் குவீனோட ஸ்மால் சைஸ்ல இருக்கும். அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவீன் போடக்கூடிய எக்ஸை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரோன்ஸோட வேலை. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் பீஸ். ஒர்க்கர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are sterile female bees and the smallest members of the colony. ஸோ இந்த ஒர்க்கர் பீஸ் எல்லாமே வந்து ஃபீமேல் பீஸ் and they are sterile. ஸ்டிரைல்னா they are non-fertile. அதுங்களால வந்து முட்டை போட முடியாது. ஸோ அந்த மாதிரி முட்டை போட முடியாத குட்டியா இருக்கிற ஃபீமேல் பீஸ் தான் வந்து ஒர்க்கர் பீஸ். இந்த ஒர்க்கர் பீஸோட வேலை என்னன்னா டு கலெக்ட் ஹனி, look after the young ones, clean the comb and defend the hive and maintain the temperature of the beehive. ஸோ எல்லா வேலைகளையும் வந்து ஒரு காலனியில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறது இந்த ஒர்க்கர் பீ தான். ஹனி கலெக்ட் பண்ணணும், யங் ஒன்ஸை பார்த்துக்கணும், அப்புறமா வந்து கோம்பு அந்த ஹனி கோம்பை க்ளீன் பண்ணுறது, அப்புறமா வந்து ஹனி கோம்பை பாதுகாக்கிறது அண்ட் தென் டெம்பரேச்சர் ஆஃப் த பீ ஹைவை மெயின்டைன் பண்ணுறது. இது எல்லாமே இந்த ஒர்க்கர் பீயோட வேலை தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி பீ. இண்டிஜீனியஸ் வெரைட்டிஸ் அதாவது நேட்டிவ் டு இந்தியா அந்த வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டார்செட்டா ராக் பீ ஆர் வைல்டு பீன்னு சொல்கிறோம், ஏபிஸ் ஃப்ளோரியா லிட்டில் பீன்னு சொல்கிறோம், ஏபிஸ் இண்டிகா இந்தியன் பீன்னு சொல்கிறோம். எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் இம்போர்ட் பண்ண ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண பீஸ்
Apis mellifera Italian bee, Apis adamsoni African bee. So இதெல்லாம் தான் varieties of honey bee. இந்தியால நம்ம cultivate பண்ற honey bees வந்து இந்த varieties தான். Next வந்து structure of bee comb பார்க்கலாம். The comb of the bees is formed mainly by the secretion of wax glands present in the abdomen of the worker bee. So அந்த honey comb நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த honey comb வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த worker bee ஓட abdomenல இருந்து secrete ஆகுற wax glands, இந்த glandsல இருந்து தான் அந்த comb வந்து ஃபார்ம் ஆகுது. A comb is a vertical sheet of wax with double layer of hexagonal cells. So double vertical sheet of wax with double layer of hexagonal cells இருக்கு. So இதுல எப்படி honey form ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the honeybees suck the nectar from various flowers. The nectar passes to the honey sac. In the honey sac, sucrose present in the nectar mixes with the acidic secretion and by enzymatic action it is converted into honey which is stored in the special chambers of the hive. So இந்த honeybees வந்து flowersல இருந்து collect பண்ற அந்த honey வந்து கொண்டு வந்து அந்த ஹனி சாக்ல வந்து வைக்கிறாங்க. அந்த ஹனி சாக்ல வந்து சுக்ரோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த சுக்ரோஸ் வந்து இந்த பீஸோட அசிடிக் செக்ரீஷன் ஓட மிக்ஸ் ஆகி ஒரு என்சைமேட்டிக் ஆக்ஷன்னால ஹனியா கன்வெர்ட் ஆகுது அந்த ஹனி சாக்ல. ஸோ இது வந்து ஹைவோட ஸ்பெஷல் சேம்பர்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. Quality of honey depends upon the flowers available to the bees for nectar and pollen collection. ஸோ ஒவ்வொரு கோம்பில் இருக்கிற ஹனியும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். அது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து ஹனி வந்து இந்த பீஸ் கலெக்ட் பண்ணுது அப்படின்றதும் இருக்குது. ப்ளஸ் எந்தெந்த போலன் கலெக்ஷன், அந்தந்த போலர் ஒவ்வொரு போலர்லேயும் ஒவ்வொரு விதமான ஹனி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த ஹனி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பீ கோம். இந்த ஹனி கோம் வந்து ஒர்க்கர் பீயோட அப்டோமென்லேருந்து செக்ரீட் ஆகிற வேக்ஸ் கிளாண்ட்லேருந்து தான் அந்த ஹனி கோம்பை வந்து பில்ட் பண்ணுறாங்க இந்த ஹனி பீஸ். அந்த கோம்ப் இந்த ஒர்க்கர் பீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த பீ கோம்ப் வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ வெர்டிக்கல் ஷீட் ஆஃப் வேக்ஸ் வித் டபுள் லேயர் ஆஃப் ஹெக்ஸகனல் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஸில் தான் வந்து இந்த சாக்ஸில் தான் வந்து இந்த ஒர்க்கர் பீஸ் வந்து ஃப்ளவர்லேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த நெக்டரை வந்து கொண்டு வந்து இந்த ஹனி கோம்பில் இருக்க சாக்ஸில் வந்து தே ஆர் ஃபில்லிங் இன். ஸோ டியூ டு திஸ் நெக்டார், இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கலெக்ட் ஆகிற இந்த நெக்டார் வந்து பீஸோட அசிடிக் செக்ரீஷன் இருக்கு, அந்த செக்ரீஷனோட மிக்ஸ் ஆகி ப்ளஸ் அந்த ரெண்டும் வந்து அதாவது நெக்டார்ல வந்து சுக்ரோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த சுக்ரோஸ் வந்து அசிடிக் செக்ரீஷனோட மிக்ஸ் ஆகி பை என்சைமேட்டிக் ஆக்ஷன் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி அதை வந்து ஹனியா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹனி தான் வந்து அந்த பீ ஹைவ்ல வந்து ஸ்டோர் ஆகுது ஸ்பெஷல் சேம்பர்ஸ்ல. So products of honey bee பார்க்கலாம். Honey bees are used in the production of honey and bee wax. Other useful products obtained from honeybees are bee pollen, royal jelly, propolis and bee venom. ஸோ ஹனி பீஸ்லேருந்து என்னென்னலாம் எடுக்கிறாங்கன்னா ஹனி எடுக்கிறாங்க, அப்புறம் அந்த பீ வேக்ஸ் எடுக்கிறாங்க, ஹனி கோம்பில் கிடைக்கக்கூடிய அந்த பீ வேக்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனி பீஸோட பீ போலன் எடுக்கிறாங்க, ராயல் ஜெல்லி, ப்ரொபோலிஸ் அண்ட் பீ வெனம் இதெல்லாமே கூட கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ ஹனி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹனி இஸ் அ ஸ்வீட், விஸ்கஸ், edible, natural food product. Dextrose and sucrose gives sweet taste to honey. So sucrose and dextrose வந்து honeyல present ஆயிருக்கனால அது sweet taste இருக்கு. It also contains amino acids, B complex vitamins, ascorbic acid and minerals. Formic acid is a preservative in honey. So naturally வந்து honeyல ஒரு preservative இருக்கு, அதுதான் formic acid. அதனால தான் honey வந்து எவ்வளோ honey combல இருக்கும் போது கெட்டு போகாம இருக்கு. Invertase is an enzyme present in honey. So honeyல present ஆகிற enzyme பேரு invertase. Next வந்து uses of honey. Honey has an antiseptic and antibacterial property. So honeyல வந்து antiseptic property இருக்கு, antibacterial property இருக்கு. It is against bacteria and against infections and it is a blood purifier. It helps in building up of hemoglobin content in the blood. So bloodல hemoglobin content
improve பண்றதுக்கு honey யூஸ் ஆகுது. It is used in Ayurvedic and Unani systems of medicines. It prevents cough, cold, fever and relieves sore throat. So cold, cough, fever இதெல்லாம் இருக்கும்போது honey எடுத்துக்கிட்டா அது வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும். And then it is a remedy for ulcers of tongue, stomach and intestine. So stomach ulcer, tongue ulcer, வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண் இது எல்லாத்துக்குமே வந்து ரெமெடி வந்து ஹனி. இட் என்ஹான்சஸ் டைஜஷன் அண்ட் அப்படைட். ஸோ பசிக்கிறதுக்கும் நம்மளோட செரிமானத்துக்கும் ஹனி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ டு யூ நோ பாருங்க, ஹனி பீ விசிட்ஸ் 50 to 100 flowers டியூரிங் அ கலெக்ஷன் ட்ரிப். ஸோ ஒரு கலெக்ஷன் ட்ரிப்பில் வந்து 50 to 100 ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இந்த பீஸ் போகுது. ஆவரேஜ் பீ வில் மேக் only 1/12 of teaspoon of honey in its lifetime. ஸோ ஒரு ஆவரேஜ் பீ வந்து அதோட லைஃப் டைம்லேயே கலெக்ட் பண்ணக்கூடிய ஹனி பார்த்தீங்கன்னா 1/12 of a teaspoon தான். 1 kilogram of honey contains 3200 calories and is an energy rich food. ஸோ ஒரு கிலோ ஹனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3200 கேலரி இருக்குது. அண்ட் ஸோ ஹனி வந்து எனர்ஜி ரிச் ஃபுட். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் எக்கனாமிக் பயாலஜி லெசன். ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லெசன். எப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பயோஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் கிட்டேருந்து, பிளான்ஸ் ஆகட்டும் இல்லை அனிமல்ஸ் ஆகட்டும், இன்செக்ட் ஆகட்டும் இல்லை அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஆகட்டும், இதிலிருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து நம்ம மணி ஜென்ரேட் பண்ணலாம் அண்ட் எப்படி அது நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.